சால்கோ என்கிற ஆராதனை வேளைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் ஜீவனோடு இருப்பது கர்த்தர் கொடுத்த ஈவு. இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை தியானித்து ஏசப்பாவை ஆராதிக்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா? யாருக்கு? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அனுதினமும் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்றைக்கு கூட நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதிக நாளாய் நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். அதிக காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். அதற்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீங்க ஆமென் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிற, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட நம்ம ஏசப்பாவை துதித்து ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர். கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. கழுகுனை போல என்னை சுமந்து வந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. இருக்கிற இடத்துல எல்லாரும் ஏசப்பாவுக்கு ஆமே இந்த காலை வேளையில நன்றி செலுத்துவோம்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தியோ அல்லது கைகளை தட்டியோ நாம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். துதிக்கிற நாம் அல்லங்க. ஆமென். துதிக்க பாத்திரராகி நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவரே பெரியவர். அவரை துதிக்க துதிக்க நுகங்கள் முறிக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும். ஆமென். கைகூடி வராத காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்த செலுத்த தீமைகள் நன்மையாய் மாறும். ஹல்லேலூயா. thank you father. உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் வாக்குத்தத்த கொடுத்த ஆமென் இந்த வார்த்தைகளுக்கு மாறாக நடக்கிறதா? ஏசப்பாவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே. நான் உங்ககிட்ட அன்பு கூறுகிற பிள்ளை, நான் உம்மிடத்துல ஆமென் வாஞ்சியா இருக்கிற பிள்ளை. என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாகவே நடத்தி செல்கிறீர் என்று விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. சுகவீனமா, பலவீனமா, தேவைகளா, கடன் பாரமா, இல்ல தேவையில்லாத காரியங்களா, உங்க வாழ்க்கையில தேவையில்லாத நபர்கள் உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? எல்லா நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் முடிய பண்ணுவார். யோசேப்பு சொல்லுகிறார், நீங்களோ என்னை எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். இன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே நன்மையா எல்லாவற்றையும் முடிய பண்ணின கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆராதித்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் சகலவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வே. இன்றைக்கு இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆண்டவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு சிலுவையின் பாதைகளும் நம்மை உருவாக்குவதற்காக, நம்முடைய சிந்தனைகளை கிறிஸ்துவின் சிந்தனைகளாய் மாற்றுவதற்காக. ஆமே. நாம் உடைக்கப்படுவது அழிக்கப்படுவதற்காக அல்ல, நம்மை உருவாக்கி ஆமே அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பெரிய நன்மைகளை சுதந்திரிப்பதற்காகவே ஒவ்வொரு சூழ்நிலைகளின் வழியாகவும் சிலுவை இதனை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா.
பலன் தந்தீர் நன்றி. தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இந்த பாதையை எப்படி கடந்து செல்ல போகிறோம் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் ஆமென், அதை தப்பி செல்ல வழி செய்கிற தெய்வம் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட பலன் கேளுங்க. தப்பி செல்ல வழி தாங்க ஆண்டவரே, அந்த வழியை எனக்கு காண்பீங்க இயேசுப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அந்த வழியை காண்பித்து அந்த பாதையின் வழியாக உங்களை நடத்தி செல்வார். பலன் தந்தீர் நன்றி. தப்பி செல்ல வழி செய்தீர் நன்றி. என் கிருபை உனக்கு போதும் என்றீர். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணம் என்றீர். ஹல்லேலூயா. ஆமென். எது பலவீனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கீங்க, அதுல கர்த்தருடைய கிருபையை கேளுங்க. கர்த்தர் கிருபையை தந்து அவருடைய பலத்தினால் உங்களை இடைக்கட்டி நடத்துவார். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் கஷ்டமும் நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் சிலவற்றை அவருடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறதற்கு காரணம் அவரை ஆமென் அவர் போல் நம்மை உருவாக்குவதற்காக, அதற்காக நம்மை அழித்து விடுவார் என்று நீங்க நாமே நினைத்து விடக்கூடாது. அந்த பாதைகளில் கர்த்தரினை மறந்து விட்டாரோ என்று நினைத்து விடக்கூடாது. நாம் எல்லாரும் கர்த்தருடைய கரத்திலே களிமண்ணை போல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் உருவாக்கி அவருடைய சுத்தம் போல் நம்மை நடத்துகிறார். இன்றைக்கு இருக்கிறது உங்களுடைய சூழ்நிலை, நம்முடைய சூழ்நிலை நிச்சயம்
நிச்சயமாகவே மாற்றப்படும். ஆமென். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அப்பா உங்கள் கரத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி, உடைய வார்த்தையின்படி நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற இந்த ஆராதனையிலே நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே இயேசப்பா காரியங்களும் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாக நீங்கள் முடிய பண்ண போகிற எல்லா கிருபைகளுக்காய் தயவிற்காய் நன்றி அப்பா. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். என்னை தாழ்த்துகிறேன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிற நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.